ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா கத்திரிக்காயில் தான் நம்ம வந்து கிரேவி பண்ண போகிறோம். இது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் ஃப்ளேவர் அந்த டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கும். நம்ம வந்து இது பார்த்திங்கன்னா தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கிரேவியும் வந்து நல்லாவே பிடிக்கும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் நான் வந்து கட் பண்ணி வச்சு அதை வந்து எண்ணெயில் போட்டு சும்மா பொரிச்சு எடுத்துருக்கேன். ரொம்ப வந்து கலர் மாறாண்டா ஓரளவுக்கு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போ அதை எடுத்து தனியாக வச்சுருங்க. வச்சுட்டு பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுட்டு இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 3 ஏலக்காய், 2-3 கிராம்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், இதெல்லாம் போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. அந்த எண்ணெய் லோ ஃப்ளேம்லேயே நல்லா வந்து குக் ஆகணும். இப்போ நல்லா வந்து வறுபட்டுட்டு இதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் உள்ளியும் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க. ரொம்ப வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வேண்டாம். ஓரளவுக்கு நார்மலாக ஒரு கண்ணாடி பதம், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும், அந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதுக்கப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 10 முந்திரி, அதையும் இது கூடவே போட்டுருங்க. நம்ம ஃபஸ்ட்டே போடும்போது வந்து கலர் எல்லாமே சேஞ்ச் ஆயிரும், அதனால் இந்த மாதிரி போட்டாலே போதும். இப்போ போட்டுட்டு இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ணி போடக்கூடாது. இந்த மாதிரி பெரிய சைஸில் தான் போடணும். ஏன்னா வந்து அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய ஜூஸ் எல்லாமே அதிலே இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து கிரேவி வந்து கொஞ்சம் நிறையா கிடைச்ச மாதிரி இருக்கும். தக்காளி ஃபுல்லாகவே வதங்கிட்டுன்னா அது ரொம்பவே சுருங்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் இப்போ ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஆற வச்சிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சுட்டேன். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துடுங்க. இந்த மாதிரி இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து அடுப்பில் வந்து பேன் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் போட்டு நல்லா வந்து வெடிக்கணும். இப்போ வெடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா. என்கிட்ட வந்து புதினா கம்மியாக இருந்ததுனால நான் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எண்ணெயிலே போட்டு ஃப்ரை பண்ணும்போது நல்லா ஃப்ளேவர் வந்து கொடுக்கும் அந்த கிரேவிக்கு. இப்போ இதையும் போட்டுட்டு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டுட்டு அந்த பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா வந்து வதங்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா, உள்ளி, அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி, அது போட்டுட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி போட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இறைச்சி மசாலா. ஏற்கனவே நம்ம வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே போட்டு அரைச்சிருக்கோம், அதனால் வந்து கொஞ்சமாக போட்டால் போதும். இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, ஒரு டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக வந்து மல்லிப்பொடி போட்டுடுங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சிக்கன் மசாலா இருந்துச்சுன்னா அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுங்க. அந்த மிக்ஸி அரைச்சதுலேருந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதிலே வந்து போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து மூடி வச்சு பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஒரு லோ ஃப்ளேம்லேயே வந்து நம்ம வந்து குக் பண்ணிக்கிடலாம். ஏன்னா தீ வந்து அதிகமாக வைக்கும்போது அது லைட்டாக வந்து தெறிக்கிற மாதிரி இருக்கும், அதனால தான். இப்போ நல்லா வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து குக் ஆகிட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காய் அதை வந்து போட்டுடலாம். நான் இன்றைக்கி வந்து எடுத்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா அது பெரிய சைஸ் குண்டு கத்திரிக்காய். நீங்கள் வந்து சின்ன சைஸாக இருந்தால் சின்னது கூட எடுத்துக்கலாம். இப்போ இதையும் போட்டுட்டு நம்ம வந்து ரொம்ப வந்து ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணக்கூடாது, அப்படின்னா கத்திரிக்காய் எல்லாமே உடஞ்சது மாதிரி ஆயிரும். அதனால் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டு லோ ஃப்ளேம்லேயே நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து அடுப்பில் வச்சு எடுத்தால் போதும். சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி வந்து ரெடி ஆகிட்டு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, பூரி, அப்புறம் பார்த்திங்கன்னா புரோட்டா, அப்புறம் அந்த ஃப்ரைட் ரைஸ், இதுக்கு கூட சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் டேஸ்ட்டை பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிக்கன் பண்ணுற அந்த டேஸ்ட் வந்து லைட்டாக நமக்கு வந்து வரும். சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.